அளவற்ற அருளாளனும் மிகையில்லா பிறன்மிக்கோனுமான ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஏகநாயனின் சாதியும் சமாதானமும் எங்கள் மகனார் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் காட்டிய வழியின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்வியலை அமைத்துக் கொண்ட நபி தோழர்கள் நபி தோழியர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ் விதியாக ஆக்கியிருக்கக்கூடிய கடமைகளில் உண்டான புனிதமிக்க ஜும்மா என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்றாக குழுமியுள்ளோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே மனிதனை படைத்து இந்த உலகத்தில் குறிப்பிட்ட காலம் வரை மனிதர்கள் வாழ்வதற்காக சில ஏற்பாடுகளையும் இறைவன் செய்து வைத்திருக்கின்றான். அதுபோன்று பருவ மாற்றங்களையும் இறைவன் இந்த உலகத்திலே மனிதர்களுடைய தேவைகளுக்காக எல்லாம் ஏற்படுத்துகிறான். இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது கோடை காலகட்டம். கடுமையான வெப்பம் நம்மை தாக்கக்கூடிய காலகட்டத்திலே இருக்கின்றோம். இந்த வெப்பத்தில் இருந்து நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறான ஏற்பாடுகளையும் நாம் இந்த உலகத்திலே செய்கின்றோம். நம்முடைய உணவு முறையில், நாம் உடுத்தக்கூடிய உடைகளில், நாம் இருக்கக்கூடிய இருப்பிடங்களில் சில மாற்றங்களை நாம் ஏற்படுத்துகிறோம். அதிகமாக உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய உணவுகளை உட்கொள்ளக்கூடியவர்களாகவும், நம்முடைய உடலை வெப்பத்திலிருந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கதர் ஆடைகளை உடுத்தக்கூடியவர்களாகவும், அதுபோன்று எங்கே குளிர்ச்சியான இடங்கள் இருக்கிறது என்று அதை தேடி சென்று மனிதர்கள் தங்களுடைய வசதிக்கு தக்க சிலர்கள் ஊட்டி கொடைக்கானல் போன்ற இடங்களுக்கும், சிலர்கள் காஷ்மீர் சிம்லா போன்ற இடங்களுக்கும் பயணம் செய்து அந்த வெப்பத்தில் இருந்து தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இருப்பிடங்களை கூட மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் இந்த வெப்பம் என்பது, இந்த வெப்பத்தினால், அதனுடைய கடுமையினால் மனிதர்கள் துவண்டு போகக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். ஆனால் இந்த வெப்பம் என்பது, இந்த வெப்பத்தை தரக்கூடிய சூரியன் என்பது நாம் வசிக்கக்கூடிய பூமியிலிருந்து 149 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்திலே அது இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருந்து அது தரக்கூடிய அந்த வெப்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அதிலிருந்து நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு ஏற்பாடுகளை நாம் செய்கின்றோம். இப்படி இந்த வெப்பத்திலிருந்து காத்துக் கொள்வதற்காக ஏற்பாடுகளை செய்யக்கூடிய நாம் இதைவிட அதிகமான வெப்பத்தை தரக்கூடிய மிகப்பெரிய அளவிலே மனிதர்களை கரித்து கொள்ளக்கூடிய அந்த நரகத்திலிருந்து நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு காத்துக் கொள்ளுங்கள். உக்கூது அன்னாசு வல் ஹிஜாரா, அந்த நரகத்தினுடைய எரி பொருட்களாக மனிதர்களும் கற்களும் இருக்கின்றது. அலைஹா மலாயிகத்துன் கிவாலுன் ஷிதாத், அந்த நரகத்தின் மீது கடுமை நிறைந்த வானவர்கள் இருக்கின்றார்கள். எப்படிப்பட்ட வானவர்கள் என்றால், லா யஸூனல்லாஹ மா அமரஹு வ யஃஅலூன மா யுமரூன், அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள். அவன் எதை கட்டளையிட்டானோ அதை தான் அவர்கள் செய்வார்கள். அப்படிப்பட்ட கடுமை மிகுந்த வானவர்கள் அந்த நரகத்தின் மீது இருக்கின்றார்கள் என்று, அப்படிப்பட்ட அந்த நரகத்தை விட்டும் உங்களை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு குடும்பத்தார்களை காத்துக் கொள்ளுங்கள், அதற்கான ஏற்பாடுகளை இங்கு
நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நரகத்தை குறித்து எச்சரிக்கை செய்யக்கூடிய நேரத்தில் இத்தக்குன் நார, நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். எப்படி இந்த உலகத்திலே ஏற்படக்கூடிய அந்த வெப்பத்திலிருந்து நம்மை காத்துக் கொள்வதற்காக பல்வேறான ஏற்பாடுகளை செய்கிறோமோ அதுபோன்று நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள். வலோ பிஷிக்கின் தம்ரா, ஒரு துண்டு பேரிச்சம்பழத்தை உங்களிடத்திலே தர்மம் செய்வதற்கு ஒண்ணுமே இல்லை, ஒரு பொருளும் இல்லை, ஒரே ஒரு துண்டு பேரிச்சம்பழம் தான் உங்களுடைய கையில் இருக்கிறது என்றால் அந்த ஒரு துண்டு பேரிச்சம்பழத்தை தர்மம் செய்தாவது நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லக்கூடிய செய்தி பார்க்கின்றோம். ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய இந்த வெப்பம் என்பது அது சூரியன் தரக்கூடிய வெப்பமாக இருக்கலாம், நாம் அடுப்பு எரிப்பதிலிருந்து தேவைக்கு என்னென்ன தேவைக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த நெருப்பாக இருக்கலாம். அதனுடைய வெப்பம் என்பது நரகத்தினுடைய வெப்பத்தோடு அதை ஒப்பிடக்கூடிய நேரத்திலே ஒரு பகுதி தான், ஒரு மடங்கை தான் நாம் இந்த உலகத்திலே அனுபவிக்கக்கூடிய அந்த நெருப்பினுடைய வெப்பம் என்பதும் இந்த சூரியனுடைய வெப்பம் என்பதும் நரகத்தினுடைய வெப்பத்தோடு ஒப்பிடக்கூடிய நேரத்திலே ஒரே ஒரு மடங்கை தான் நாம் அனுபவிக்கிறோம். நரகத்தினுடைய வெப்பம் என்பது இதை விட 70 மடங்கு அதிகமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகின்றார்கள். அப்போ ஒரு மடங்கு தரக்கூடிய அந்த வெப்பத்தை நம்முடைய உடல் தாங்கிக் கொள்வது கிடையாது. என்னதான் நாம் அந்த வெயிலிருந்து வெப்பத்திலிருந்து காத்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்தாலும் அதையும் மீறி உஷ்ணத்தினால் பலவிதமான நோய்களுக்கும் நம்முடைய உடல் உள்ளாகின்றது. ஒரு மடங்கு தரக்கூடிய வெப்பத்தை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் மறுமையினுடைய அந்த நரகத்தினுடைய வெப்பம் என்பது இந்த உலகத்தினுடைய வெப்பத்தோடு ஒப்பிடக்கூடிய 69 மடங்கு அதிகம் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஒரு மடங்கு வெப்பமே மனிதர்களுக்கு வேதனை கொடுப்பதற்கு போதுமானதுதானே, இந்த ஒரு மடங்கு போதுமானதுதானே, ஏன் 69 மடங்கு அதிகம் என்று நபி தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கின்றார்கள். அப்படி கேட்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கின்றார்கள், அந்த 69 மடங்கு எப்படி இருக்கும் என்றால் ஒவ்வொரு மடங்கும் ஒரே அளவில் தான் இருக்கும், ஒன்று கூடுதலாக அல்லது ஒன்று குறைவாக இருக்குமா என்றால் அப்படி இருக்காது. ஒரு வெப்பத்துடைய அளவு எவ்வளவு இருக்கிறதோ அதே அளவுக்கு தான் 69 மடங்கும் அதிகமாக இருக்கும். அதை மனிதர்களுக்கு வேதனை செய்வதற்காக அல்லாஹ் தஆலா தயாரித்து வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இன்னும் அந்த வெப்பத்தினுடைய அந்த நரகத்தினுடைய வெப்பத்தை நாம் அதிலிருந்து நம்மை காத்துக் கொள்ள வேண்டும், அதனுடைய எரிபொருட்களாக நாம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக அந்த நரகத்தினுடைய வெப்பத்தினுடைய அளவை அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். எந்த அளவுக்கு உணர்த்துகிறார்கள்? நரகத்திலேயே ஆக குறைந்த தண்டனை ஒரு மனிதருக்கு கொடுக்கப்படும். நரகத்திலேயே அந்த நெருப்பிலேயே ஆக குறைந்த தண்டனை எதுவென்றால் நெருப்பாலான 2 செருப்புகள் அவருக்கு கொடுக்கப்படும். வேற எதுவுமே கிடையாது. அவருடைய உடலில் அந்த நரகம் வேற எங்கேயுமே தீண்டால் செருப்பு மட்டும் அணிவிக்கப்படும். இந்த செருப்பை மட்டும் போட்டுக்கிடுங்க. அது நெருப்பால், நரகத்தினுடைய வெப்பத்தால் அந்த நெருப்பால் உருவாக்கப்பட்ட செருப்பு அதை ஒரு மனிதருக்கு கொடுக்கப்படும். அவர் அதை போடுவார். போட்ட மாத்திரத்தில் எப்படி இருக்கும் என்றால் அவருடைய கால் பகுதி மட்டும் அதனால் வெந்து போகாது. அவருடைய தலையில இருக்கக்கூடிய மூளை கொதிக்கும். எப்படி கொதிக்கும் என்றால் எப்படி அடுப்புல வெந்நியை ஏத்தினா அந்த வெந்நி எப்படி தகதக என்று அந்த வெப்பம் அதிகரிக்கக்கூடிய நேரத்திலே அப்படியே கொதிக்குமோ அது போன்று மூளை கொதிக்கும். இதுதான் நரகத்திலேயே ஆக குறைந்த தண்டனை என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகின்றார்கள். ஆக குறைந்த தண்டனை இப்படி இருக்கும் என்றால் மற்ற வேதனை எப்படி இருக்கும் என்பதை இதன் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ளலாம். அதுபோன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் அந்த நரகத்தினுடைய வெப்பத்துடைய தாக்கத்தை நமக்கு உணர்த்துகிறார்கள்.
எந்த அளவுக்கு உணர்த்துகிறார்கள்? நாளை மறுமையில இந்த உலகத்திலேயே சொகுசு வாழ்க்கையில, இந்த உலகத்திலே இன்பத்திலே ஊறி தலைத்த, எல்லா நேரத்திலும் சொகுசு வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலே செல்வந்தராக வாழ்ந்திருப்பானே, சொகுசு வாழ்க்கையில ஊறி தலைத்திருப்பானே, அப்படிப்பட்ட ஒரு மனிதரை அல்லாஹ் நரகத்துல போடுவான். அவன் எந்த விதமான நன்மை செஞ்சிருக்க மாட்டான். உலக வாழ்க்கையில எப்பொழுதுமே சுகத்திலும் சுக போகத்திலும் ஊறி தலைத்திருப்பான். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை அல்லாஹ் நரகத்தில் போடுவான். போட்டு விட்டு அல்லாஹ் கேட்பான், நீ உலகத்தில் வாழும் பொழுது ஏதாவது இன்பத்தை நீ அனுபவித்திருக்காயா என்று அந்த மனிதரிடத்திலே அல்லாஹ் கேட்பான். அப்படி கேட்கின்ற பொழுது அந்த மனிதர் சொல்வான், அப்படி உலகத்தில் வாழும் பொழுது இன்பமா? அப்படி ஒரு காலகட்டம் எனக்கு உலகத்தில் இருந்ததே கிடையாது. நான் உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே எந்த ஒரு இன்பத்தை நான் அனுபவிக்கவில்லை. அந்த நரகத்தினுடைய வேதனையை அவன் உணரக்கூடிய நேரத்திலே அந்த உலகத்தில் அவன் அனுபவித்த அத்தனை இன்பங்களும் அவனுக்கு மறக்கடிக்க செய்யப்பட்டது. அந்த வேதனை தான் அவனுக்கு பெருசாக தெரியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார். அந்த அளவுக்கு கடுமை நிறைந்த ஒரு இடம்தான் நரகம். அதிலிருந்து நம்மை நாம் காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்வதை பார்க்கின்றோம். இன்னும் அந்த நரகத்தினுடைய அந்த கடுமையை நமக்கு உணர்த்தும் மூலமாக அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் இன்னும் விவரித்து நமக்கு சொல்லி காட்டுகிறான். எந்த அளவுக்கு என்றால், நாளை மறுமையில அந்த நரகத்தை கண்ணு முன்னாடி மனிதர்கள் பார்ப்பார்கள். அந்த நரகத்தினுடைய வெப்பத்தை உணர்வார்கள், அப்படியே பார்ப்பார்கள். அது அப்படி கொழுந்து விட்டு எரியும். இந்த உலகத்தினுடைய வெப்பத்தோடு அந்த நரகத்தினுடைய வெப்பத்தை ஒப்பிடக்கூடிய நேரத்தில் 69 மடங்கு அதிகம். அதை கண்ணு முன்னாடி குற்றவாளிகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள், பாவத்திலே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவர்கள் நரகத்தை கண்ணு முன்னாடி பார்ப்பார்கள். அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் என்றால் அல்லாஹ் சொல்கின்றான், யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமைஇதி பிபனி. அந்த நாளிலே நரகத்தை குற்றவாளிகள் பார்க்கக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய உள்ளம் விரும்பும். எதை விரும்பும் என்றால், யா அல்லாஹ், இவ்வளவு வேதனையா, இந்த அளவுக்கு வெப்பமா, இதை என்னுடைய உடல் தாங்காது, இதில் என்னை போட்டு விடாதே, இந்த நரகத்தினுடைய ஆழத்திலே இந்த நரகத்தினுடைய எரிபொருளாக என்னை ஆக்கி விடாதே, இதிலிருந்து என்னை காப்பாற்று. அதற்கு ஈடாக இந்த நரகத்திலே என்னை போடுவதற்கு பதிலாக என்னுடைய பிள்ளையை நீ போடு. உலக வாழ்க்கையை பொறுத்தவரை எப்படி இருக்கும் என்றால், தனக்கு ஒரு தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் என்றால் பிள்ளை ஒண்ணு செஞ்சிடாதீங்க, அப்படியேதான் கொடுப்பதாக எனக்கு கொடுங்க என்றுதான் மனிதர்கள் கேட்பார்கள். ஒவ்வொரு தாயும் தகப்பனும் தன் பிள்ளை ஒரு தப்பு பண்ணிட்டான், அதனால அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்படும் என்றால் அவனுக்கு அவனை கொடுத்துடாதீங்க. இன்னைக்கு வெளிநாட்டில் போய் தகப்பன்மார்கள் கஷ்டப்படுகிறார்கள், வேர்வையை ரத்தமா சென்று உழைக்கின்றார்கள். எதற்காக? என்ன காரணம்? எப்படியாவது நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும், நாம கஷ்டப்படுறோம், நம்ம பிள்ளை இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சிடக்கூடாது, நம்ம பிள்ளை நல்லா சாப்பிடணும், நல்ல ஆடைகளை உடுத்தணும், நல்ல படிப்பு படிக்கணும், அவங்க நல்ல நிலையில இருக்கணும். அதற்காக தான் மனைவியை விட்டு, தாய் தகப்பனை விட்டு, உறவுகளை விட்டு விட்டு, சொந்த ஊரை விட்டு விட்டு எல்லா தியாகங்களையும் செய்து இன்னைக்கு பல சகோதரர்கள் வெளிநாட்டில் ரத்தத்தை வேர்வை ரத்தமாக சிந்தி கஷ்டப்படுகிறார் என்றால், அதே போன்று ஊரிலே வாழக்கூடியவர்களும் காலையில இருந்து ராத்திரியிலும் கஷ்டப்படுகிறார் என்றால் எதற்காக? தன்னுடைய வயிற்றுக்காக மட்டுமா? இல்ல. தன்னுடைய சுகத்துக்காக மட்டுமா? இல்ல. தன் பிள்ளைக்காக, தன்னுடைய மனைவிக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக தான் கஷ்டப்படுகிறான். ஆனா நாளை மறுமையில அந்த நரகத்தை கண்ணு முன்னாடி பார்க்கின்ற நேரத்தில் அந்த குற்றவாளியாக வாழ்ந்த மனிதன் நினைப்பான், இறைவா, இந்த நரகத்தினுடைய கரிக்கட்டையாக, இந்த நரகத்தினுடைய எரிபொருளாக என்னை ஆக்கி விடாதே, என்னுடைய பிள்ளையை தூக்கி போடு. அப்படி உனக்கு யாராவது தேவையா? நரகத்துக்கு ஆள் தேவையா? இருக்க என் பிள்ளை, உலகத்தில் அவனுக்காக நான் கஷ்டப்பட்டேன், அவனுக்காக என்னுடைய ரத்தத்தை வேர்வையா சிந்தித்தேன், நான் பல விதமான தியாகத்தை செய்தேன். இருந்தாலும் இந்த உலகத்திலே, இந்த மறுமையில இந்த நரகத்தினுடைய
எரிபொருளாக எனக்கு பதிலாக என் பிள்ளையை தூக்கி போடு. அவன் விரும்புவான். அல்லாஹ் சொல்லுகின்றான், எவத்துல் முஜ்ரிமு யஃப்ததி மின் அஸாபி யௌமைதி பிபனி வஸாஹிபதி வாஹி. அதே போன்று இந்த இருக்கிற என் மனைவி, என் சகோதரன் இருக்கிறான், ஏன் ஒட்டுமொத்த உலக மக்களையும் தூக்கி போடு, என்ன மட்டும் விட்டுரு, என்ன மட்டும் நரகத்தை வைத்து என்னை பாதுகாத்துரு, நரகத்தில் என்ன போற்றாத, அதனுடைய வேதனை என்ன தாங்கிக் கொள்ள முடியாது என்று ஒவ்வொரு குற்றம் செய்த மனிதரும் இப்படி நரகத்திலிருந்து தங்கை காத்துக் கொள்வதற்காக இப்படி விரும்புவார்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனை சொல்லி காட்டுகிறான். அப்ப அந்த நரகத்தினுடைய எரிபொருளாக நாம் ஆகிவிடக் கூடாது. நரகத்தில் நம்மை நாம் காத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை இந்த உலகத்தில் நாம் செய்து கொள்ள வேண்டும். நரகத்தினுடைய வேதனையை எந்த ஒரு மனிதராலும் தாங்கிக் கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்திலே எவ்வளவுதான் வெப்பம் தாக்கினாலும் அதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை இருக்கிறது. இப்ப கோடை காலம் இருக்கிறது, எவ்வளவு காலம் இருக்கும்? ஒரு மாதம், 2 மாதம், 3 மாதங்கள் இருக்கும். அதுக்கு பிறகு அந்த நிலை மாறிவிடும். இப்படி நீடித்து இருக்குமா? நிலையாக இருக்குமா? இருக்காது. ஒரு 2-3 மாதங்கள் இந்த வெப்பம் நம்மளை தாக்கும். அதுக்கு பிறகு வசந்த காற்று வீசும். அதுக்கு பிறகு அருவியில் ஏதாவது மழை நீர் கொட்டும், குளிர்காலம் வந்துவிடும். இதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைத்துவிடும். அதே போன்று ஒரு மனிதர் நெருப்பிலே அகப்பட்டு விட்டார், அவருடைய முழு உடலும் எரிந்து விடுகிறது. எரிந்து விட்டாலும் அதற்கு பிறகு அவருக்கு ஒரு விடுதலை, மரணம் என்ற ஒரு விடுதலை ஏற்பட்டு விடும். உடல் முழுவதும் கரிந்து விட்டது என்றால் அதற்கு பிறகு மௌத் அவரை வந்தடைந்து விடும். அதிலிருந்து அந்த வேதனையிலிருந்து ஒரு விடுதலை கிடைத்துவிடும். ஆனால் நரகத்தினுடைய வெப்பம் என்பது விடுதலையே இல்லாத ஒரு இடம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னஹு மய்யாத்தி ரப்பஹு முஜ்ரிமன் ஃபஇன்னலஹு ஜஹன்னம். யார் குற்றவாளிகளாக நாளை மறுமையில் வந்து நிற்கின்றார்களோ அவர்களுக்கு நரகம் இருக்கின்றது. அந்த நரகம் எப்படிப்பட்டது? அதிலே யார் நுழைகின்றார்களோ அவர்கள் லா யமூத்து வலா யஹ்யா, அதிலே வாழவும் மாட்டார்கள், சாகவும் மாட்டார்கள். ஒண்ணு வாழணும் அல்லது சாகணும். ரெண்டுமே நரகத்தில் இருக்காது. நிம்மதியா வாழக்கூடிய நிலையா இருக்குமா? இருக்காது. சரி, நான் அந்த நரகத்தில் இருந்து ஒரு விடுதலை பெறுவதற்காக மௌத் வந்து வருமா? மரணமும் ஏற்படாது. ஆனா மனிதன் விரும்புவான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அந்த நரகத்தில சீல் சலத்தை உணவாக கொடுக்கப்படும். இத ஜர்ரவு யகாத்து வலா யஸீகுஹு யதீகுல் மௌத் வமா ஹுவ பிமையித். நரகத்தில சீல் சலத்தை அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுப்பான், குற்றவாளிகளுக்கு கொடுப்பான். அப்படி கொடுக்கக்கூடிய நேரத்தில் அதை அவன் மிடராக குடிப்பான், கொஞ்சம் கொஞ்சமா குடிப்பான். குடிச்சா உள்ள போமா என்றால் தொண்டைக்குழியில் வந்து நிற்கும், உள்ள இறங்காது, தொண்டைக்குழியில் வந்து நிற்கும். இப்ப நம்ம சாப்பிடுறோம், இப்ப புரோட்டா சாப்பிடுறோம், தொண்டைக்குழியில் வந்து நின்றுட்டு எப்படி இருக்கும்? உள்ள போகல, நினைச்சு பாருங்க. அப்படியே என்ன செய்வோம்? ஒண்ணு வெளியே வரணும், அது உள்ள போகணும், ரெண்டுக்கு மத்திய நடுவு வந்து நின்றுட்டு. அது மாதிரிதான் அந்த நரகத்திலே மனிதர்களுக்கு சீல் சலம் புகட்டப்படும். அதை மிடராக குடிப்பான். அது அப்படியே தொண்டைக்குழியில் வந்து சிக்கி நிற்கும். அப்படி நிற்கும் போது மூத்தாயிர மாட்டமா, மரணம் நம்மை வந்து அடையாதா, நம்முடைய உடலை விட்டு உயிர் பிரிந்து விடாதா என்று மனிதன் நினைப்பான். மையித், அங்க மையித்து கிடையாது, அங்க மரணம் கிடையாது. அந்த வேதனை திக்குமுக்காடக்கூடிய, மூச்சு திணறக்கூடிய ஒரு நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த வேதனைக்கு உள்ளானவர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது. அதுக்காகதான் எப்படி இந்த உலகத்துல இந்த வெப்பம் நம்மளை தாக்கக்கூடாது எவ்வளவு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம். வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தா ஃபேனை போட்டாடுறோம் அல்லது ஏசியை போட்டாடுறோம். எதுக்காக? இப்பா முடியாதுப்பா, இந்த வேகமா தாங்க முடியாது என்பதற்காக தானே. அப்ப இந்த அற்பத்தில் அற்பமான ஒரு மடங்கு தரக்கூடிய இந்த வெப்பத்தையே நம்முடைய உடல் தாங்கிக் கொள்ளவில்லை இருந்தால் நாளை மறுமையில் நரகத்தினுடைய நிலை எப்படி இருக்கும்? அந்த வெப்பத்தை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா? அதற்கு எரிபொருளாக அந்த நரகத்தில் உள்ள ஒருவராக நாம் ஆகிவிடக் கூடாது.
அதிலே மனிதர்கள் வாழவும் முடியாது, சாகவும் முடியாது. இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நரகத்தில் அந்த நரகவாசிகள் வேதனை அனுபவிக்கக்கூடிய நேரத்தில் நரகத்தினுடைய காவலாளிகள் இருப்பார்கள், பல காவலாளிகள் இருப்பார்கள். அந்த காவலாளிகள் அழைப்பார்கள், யா நாதோ யா மாலிக், மாலிக் என்ற ஒரு காவலாளி, ஒரு வானவர் நரகத்தினுடைய காவலாளியா இருக்கிறார். அவரை கூப்பிடுவாங்க, மாலிக்கே நீ எத்தனை அலையினா ரப்புக்க, உங்களுடைய இறைவனிடத்திலே எங்களுக்காக தீர்ப்பு செய்யட்டும். தீர்ப்பு என்றால் எங்களை மௌத்தாக்கட்டும், எங்களால அனுபவிக்க முடியல, தாங்க முடியல, எங்களை மௌத்தாக்கட்டும். அங்கே பதில் சொல்லப்படும், காலை இன்னுக்கு மாக்கிசு, அதெல்லாம் கிடையாது, இதுல நீங்க நிலையா இருக்கணும், இந்த வேதனை நிலையாக நீங்கள் அனுபவிக்கணும் என்று அந்த மாணவர் பதில் சொல்வார் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். உங்க இடத்திலே நேர்வழியை கொண்டு வந்தோம், நீங்கள் அதை புறக்கணித்தீர்கள். அப்ப அந்த நரகத்திற்கு செல்லக்கூடிய காரியங்கள் விட்டு நாம விலகி இருக்க வேண்டும். அதுல முக்கியமானதாக அந்த நரகத்திலே நம்மை கொண்டு செல்லக்கூடிய காரியங்களில் முக்கியமான முதன்மை காரியமாக இருப்பது இணை வைத்தல். அந்த இணை வைத்தலை விட்டு நாம விலகி இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மைஷிருக்கு பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹி ஜன்னா, யார் அல்லாஹ்வுக்கு இணை ஏற்படுத்துவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தடையானதாக ஆக்கிவிட்டான். அவர்கள் செல்லக்கூடிய இடம் நரகமாகும். இன்னைக்கு இணை வைத்தல் முஸ்லிம்கள் மத்தியில சாதாரண ஒன்றாக பார்க்கக்கூடிய சில முஸ்லிம்கள் இணை வைத்தல ஒரு நன்மையான காரியமா நினைக்கிறாங்க. இறந்து போனவர்களுக்கு போய் கையேந்தி நிற்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். தாயத்து தகடு அணிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இணை வைப்பு என்ற இந்த பாவம் நிரந்தர நரகத்திலே தள்ளக்கூடியதாக இருக்கிறது. நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வேதனையிலிருந்து நம்மை காத்துக் கொள்ள எவ்வளவு நடவடிக்கைகள் மேற்கொள்கிறோம். நாளை மறுமையில நரகத்திலிருந்து நம்மை நாம் காத்துக் கொள்ள வேண்டும். நாம் இந்த இணை வைத்தலை விட்டு விலகி ஏகத்துவத்தில் பயணிக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்க வேண்டும், இறைவா உள்ளங்களை மாற்றக்கூடியவரை என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தை நிலைப்படுத்தி வை. இது அல்லாஹ்விடத்தில் நாம் அவ்வப்போது கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்ப இந்த ஏகத்துவத்தில் நாம் உறுதியானவர்களாக இருக்க வேண்டும். இணை வைப்பின்பால் ஒருபோது நாம் சென்றுவிடக் கூடாது. அதுபோன்று அந்த நரகத்திலே தள்ளக்கூடிய காரியங்களில் மிக முக்கியமான காரியமாக இருப்பது வட்டி. இன்னைக்கு வட்டி சமுதாயத்தில் இருக்குதா இல்லையா? அதையும் சாதாரணமான யார் தான் வட்டி வாங்கல? இன்னைக்கு சின்ன சின்ன காரியங்களுக்காக, அதான் அவசிய தேவைக்காக வாங்கக்கூடிய கடனை விட ஆடம்பரமாக வாழணும், சொகுசாக இருக்கணும் என்பதற்காக வட்டியின் பக்கம் சாதாரணமாகவே சர்வ சாதாரணமாக செல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அல்லாஹ் அந்த வட்டியை பற்றி சொல்லும் பொழுது, யார் உமன் ஆத போலாய் அஸ்ஹாபுன்னார், அல்லாஹ் தடுத்த பிறகும் அவர்களுக்கு அறிவுரை வந்த பிறகும் யார் இந்த வட்டியின் பக்கம் செல்கிறார்களோ போலாய் அஸ்ஹாபுன்னார், அவர்கள் நரகவாசிகள், ஹும் ஃபீஹா காலிதூன், அவர்கள் அதிலே அதிகமான காலம் தங்கி இருப்பார்கள், நிலையாக இருப்பார்கள். என்றால் யார் வட்டி வாங்குகிறார்களோ, வட்டியை சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு அதிகமான காலம், நீண்ட நெடிய காலம் நரகத்திலே கடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வட்டியை பற்றி சொல்லும் பொழுது, வட்டி வாங்குபவன், வட்டிக்கு கணக்கு எழுதுபவன், வட்டி கொடுப்பவன், வட்டிக்கு சாட்சியா இருப்பவன், 4 பேருக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை ஏற்படட்டும். இன்னைக்கு பாருங்க, அதிகமான அளவுக்கு இன்னைக்கு வாகனங்கள் ஓடுவதா இருந்தாலும் சரி, வீடு கட்டுவதா இருந்தாலும் சரி, கல்யாணமா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துக்கும் லோன் தரலாம், இஎம்ஐ இருக்கு, சாதாரணமா அதெல்லாம் யார் வாங்காம இருக்கிறா? வட்டியின் பக்கம் இந்த விதமான கூச்சநாச்சம் இல்லாமல் அதன் பக்கம் செல்லக்கூடியவர்களாக பார்க்கின்றோமே, அதில் ஒரு தயக்கம் நமக்கு வருவது இல்லையே? இது நாளை மறுமையில நரகத்திலே நம்மளை தள்ளிடுமே. இந்த வெப்பத்தை நம்மால் தாங்க கொள்ள முடியவில்லையே, நாளை மறுமையில அந்த நரகத்தினுடைய வெப்பத்தை நம்மால் தாங்க முடியுமா? நம்ம அந்த நரகத்தை இருந்து நம்மை நாம் காத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று யார் தொழுகை இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நரகம் இருக்கிறது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அப்ப நம்ம நல்லாமல்களை செய்ய வேண்டும், தீமையான காரியங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். அதுதான் நரகத்தில் நம்மை நாம் காத்துக் கொள்ளக்கூடிய நடவடிக்கையாக ஏற்பாடாக இருக்கிறது. எனவே நரகத்திலிருந்து நம்மை நாம் காத்துக்கொண்டு இந்த உலகத்தினுடைய வெப்பத்திலிருந்து நம்ம பாடத்தை படித்து, யா அல்லாஹ் இவ்வளவு வெப்பத்தை தருகிறாயே,
இதை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, நாளை மறுமையில நரகத்திற்கு எங்களை ஆளாக்கி விடாதே என்று அதிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். அப்ப அப்படிப்பட்ட நிலை நம்முடைய வாழ்க்கையை நாளை மறுமையில சோழத்துக்கு செல்லக்கூடிய வகையில நம்முடைய வாழ்க்கை ஆக்கிக் கொண்டு நரகத்தில் நம்மை நாம் காத்துக் கொள்ளக்கூடியவர்களா நம்முடைய வாழ்க்கை ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்களா நம்முடைய நிலை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கியார் என்று கூறி என்னுடைய இந்த முதல் ஒரு நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நரகத்திலிருந்து நம்மை நாம் காத்துக் கொள்ளக்கூடிய வகையில் நம்முடைய வாழ்க்கை ஆக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஜமாத் சார்பில் மக்களுக்கு மத்தியில நன்மை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தாவா தரத்தில் பல்வேறு செயல் திட்டங்களை எடுத்து அதை மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரமாக நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய முகமாக கொண்டு செல்லக்கூடிய நிலை, ஒவ்வொரு செயல் திட்டத்தையும் செயல்படுத்தி வரக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில இப்பொழுது அண்ணல் நபியை அழகிய முன்மாதிரி என்ற ஒரு செயல் திட்டம் 10 மாத கால செயல் திட்டமாக ஜமாத் அறிவித்திருக்கிறது. அதுல ஒவ்வொரு மாதமும் ஒரு தலைப்பு, இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடர்புபடுத்தி ஒவ்வொரு மாதம் ஒரு தலைப்பு. இப்ப அந்த அடிப்படையில இந்த மாதத்திலிருந்து அந்த செயல் திட்டம் அந்த பணிகள் நடைபெற இருக்கிறது. அதுல இந்த மாதம் அன்னலாரின் ஆட்சி முறை, அன்னலாருடைய ஆட்சி முறை எப்படி இருந்து இப்ப தற்பொழுது எலெக்ஷன் தேர்தல் நடைபெறக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. இந்த நேரத்துல அன்னலார் எப்படி ஆட்சி செஞ்சாங்க, அவங்களுடைய ஆட்சியினுடைய முறை எப்படி இருந்தது, அவருடைய ஆட்சியில நீதி எப்படி இருந்தது, மக்களோடு அவர்கள் பழகக்கூடிய விதம் இருந்தது எப்படி இருந்தது, இப்படி அன்னலாருடைய ஆட்சி முறை எவ்வளவு நீளமாக சரியானதாக மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருந்தது என்பதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லும் முகமாக அன்னலாருடைய ஆட்சி முறை என்ற அடிப்படையில் பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும். இதை நம்ம மக்களுக்கு இந்த பிரச்சாரத்தை செய்யக்கூடிய அதுல உங்களுடைய பங்களிப்புகளையும் நம்ம செய்ய வேண்டும். இதெல்லாம் நாளை மறுமையில் மிகப்பெரிய நன்மை பெற்று தரக்கூடிய காரியமாக இருக்கிறது. அந்த பணியில நம்முடைய பங்களிப்பை செலுத்துவோமாக. அடுத்ததாக நம்முடைய ஜமாத் சார்பில் பல்வேறு இல்லங்கள், ஆதரவு இல்லங்கள் நடத்தப்படுகிறது. அதுபோன்று ஜமாத்துடைய தாவா பணிகள், பல்வேறு பணிகள் நடத்தப்படுகிறது. அதுல ஒன்றாக அல் இர்ஷாத் ஸ்கூல் 1 முதல் 5 வரை படிக்கக்கூடிய ஸ்கூல் நம்முடைய ஜமாத் சார்பில் நம்முடைய ஊர்ல நடத்தப்படுகிறது. அதுல இப்ப தற்பொழுது 1 முதல் 5 வரை உள்ள படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு குர்ஆன் படிக்கக்கூடிய வகையில வகுப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வராங்க, கொஞ்சம் உடம்பு டயர்ட் ஆயிரும், திரும்ப மதரசாக்கு போகணும்னா அவங்களால முடியாது. அந்த மாதிரி சூழலை கருத்து கொண்டு பள்ளிக்கூடத்திலேயே குர்ஆனை ஓதக்கூடிய வகையில, குர்ஆன் ஓத தெரியாத பிள்ளைகள் குர்ஆன் ஓதக்கூடிய வகையில் அந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனக்கு அந்த அடிப்படையில் உங்களுடைய பிள்ளைகளை, சின்ன பிள்ளைகளா இருப்பாங்கன்னா 1 முதல் 5 வரை படிக்கக்கூடிய பிள்ளைகள் அல் இர்ஷாத் ஸ்கூல்ல சேர்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு அல்லாஹுடைய அடிப்படை வாழ்க்கை ஆக்கிக் கொள்ள இந்த உலகத்தில்